இயேசுவின் நாமத்திலே இந்த நிகழ்ச்சிகளை அன்புடன் வரவேற்கிறேன். மாற்றங்கள் என்கிற ஒரு வேத பாடத்தை நாம் தொடர்ந்து நாங்கள் படித்துக்கொண்டே வருகிறோம். மாற்றங்கள் என்கிற தலைப்பின் கீழாக யார் யாரெல்லாம் மாறினாங்க, எப்படி மாறினாங்க என்கிற விஷயத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கூட அருமையான நண்பர்கள் இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய பேர் ரூபன், நான் தஞ்சாவூர்லேருந்து வருகிறேன். என்னுடைய பேர் இம்மானுவேல், நானும் தஞ்சாவூர்லேருந்து வரேன். என்னோட பேர் ஸ்ரீகாந்த், நான் குடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். என்னுடைய பெயர் டேனியல், கும்பகோணத்திலேருந்து வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லோரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இன்னொரு மனமாற்றத்தை குறித்து நாம் படித்து கொள்ள போகிறோம். ஏன்னா பைபிளில் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம மனசு மாறுற காரியங்கள் தான். அப்போ யார் யாரெல்லாம் மாறுறாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே ஒரு ராஜாவுடைய மனுஷன் எப்படி மனசு மாறினா, அவனை மனசு மாற வச்சது எது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்காரன் எப்படி மாறினா அப்படின்ற விஷயத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிற மாற்றம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, லூக்கா 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 19 1 முதல் வசனம் 10 வரை. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறாப்புல. அவர் எப்படி மாறினார், அவருடைய முந்தைய வாழ்க்கை என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். லூக்கா 19 வசனம் 9 டேனியல் வாசிங்களேன். ஒரு வார்த்தை வருது பாருங்க. லூக்கா 19 வசனம் 9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஓகே, இந்த வார்த்தையை கவனிக்கணும் நீங்கள். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி ரட்சிப்பு அங்கே இல்லை. ஓகே, அதே மாதிரி இன்னொரு வார்த்தை வசனம் 10 ரூபன் வாசிங்க. வசனம் 10 எப்படி இருக்கு பாருங்க. இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்போ இங்கே யாரோ தொலைஞ்சு போயிருக்கிறாங்க, அவங்கள தேடவும் அவங்கள ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆக 2 முறை ஒரு வார்த்தை வருது, ரட்சிப்பு ரட்சிப்பு. ஏன்னா ஒரு முறை வார்த்தை வருகிறது, இழந்து போனதை தேடுறது. அப்போ இங்கே யாரோ ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் தொலைந்து போயிருக்கிறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிப்பது தான் மனுஷகுமாரனுடைய வேலை. ஒரு சிறு ஜெபத்தோடு நம்ம கூட படிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய அன்றாட வாழ்வுக்கு மாத்திரமல்ல, வசனத்தை புரிந்து கொள்வதற்கும் உண்மையே சார்ந்திருக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளக்கி தரட்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போ இங்கே யார் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, யார் தொலைஞ்சு போயிருக்கிறாங்க, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 19 வசனம் 1 வாசிங்க. அந்த ரட்சிப்பு இல்லாமல் இருந்த நபர் யார், தொலைஞ்சு போன நபர் யார் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். லூக்கா 19 வசனம் 1, 2. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். லூக்கா 19 1, 2. இங்கே ஒரு மனுஷனை பற்றி சொல்லுவாங்க. அந்த மனுஷனுடைய பேர் சகேயு. சாக்கியஸ். சாக்கியஸை பற்றி 2 அழகான குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வசனம் 2ல் இருக்குது. டைசனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு? சாக்கியஸ் எப்படிப்பட்டவன்? 1 வசனம் 1ல் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனமாக இருந்த சகேயு என்னப்பட்ட மனுஷன். 1 சகேயினுடைய ப்ரொஃபஷன் என்ன? அவன் ஒரு ஆயக்காரன். அவன் ஒரு ஆயக்காரன். ஆயக்காரன் மட்டும் கிடையாது, ஆயக்காரனுக்கு மேலே தலைவனாக இருக்க. ஆயக்காரருக்கு காரரின் தலைவனாக இருந்தான். வெரி குட். சரி, அதுக்கப்புறம் அவன் எப்படி இருந்தான்? அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஹி வாஸ் ரிச். அப்போ இப்போ சகேயுன்ற ஒரு மனுஷன், அவன் ஆயக்காரர் மட்டும் இல்லை, ஆயக்காரனுடைய தலைவனாக இருந்தான், சீஃப் ஆஃப். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் நல்ல பணம் உள்ளவனாக அவன் காணப்பட்டான். இதை ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேஜ் 1.
நிலை 1. அப்போ ரட்சிப்பை இல்லாமல் இருக்கிறவன், தொலைஞ்சு போனவன் யாருன்னா அவன் தான் சகேயு. அந்த சகேயுனுடைய 2 அழகான குணாதிசயங்கள், அதாவது அவனுடைய வேலை, அவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஆயக்காரருக்கு தலைவன், அவன் நல்ல பண வசதியுள்ள ஆளாக இருக்கிறான். இப்போ ஸ்டேஜ் 2 போகலாம். நம்ம ஸ்டேஜ் 2 நிலை 2. இப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருக்கிறான், ஆயக்காரருக்கு தலைவனாக இருக்கிறான், நல்ல பண வசதி படைச்சவனாக இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு ரூபன். அந்த ஆசையை குறித்து லூக்கா 19:3 இருக்குது. அந்த சகையினுடைய ஆசை என்ன? பணம் சேர்க்கணும்னு ஆசையா? அடுத்த போஸ்ட்டுக்கு போகணும்னு ஆசையா? நல்லா ஆசை இருக்க தான் செய்யுது. அந்த ஆசைக்குள்ள இன்னொரு ஆசை இருக்குது. அது என்ன ஆசை? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். சரிங்களா? அப்போ அவன்கிட்ட ஒரு ஆசை, இயேசு பார்க்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஆசை வருது? இந்த ஆயக்காரருக்கெல்லாம் தலைவனுக்கு, இந்த நிறைய பண ஆசை உள்ளவனுக்கு அந்த ஆசை அவனுக்கு இருக்குதுங்க. சரி, இப்போ அந்த பார்க்க வகை தேடினான். இப்போ அவன் வேறு என்ன செஞ்சான்? வசனம் 4 பாருங்க. லூக்கா 19:4 அவன் என்ன செஞ்சான்? அவன் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். ஸோ அவன் வேற என்ன செஞ்சான்? பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆசையோடு நின்ட்டானா? ஓடுனான். என்ன ஓடி அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு மரத்தில் மேலே ஏறினான். என்ன, ஒரு மரத்தில் ஏறினான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மரத்து மேலே ஒருத்தன் ஏறுறானே, இவன் யார்? இவன் மரத்து மேலே ஏறுற ஒரு காட்சியை யோசிச்சு பாருங்க, யார் இவன்? தலைவன் ஐஸ்வர்யவான். பாருங்க, ரெண்டுமே பயங்கரமான ஃபேக்ட்ஸ் எல்லாம். ஒரு பணம் பெருத்தவன் அங்கே கூட்டத்துக்கு முன்னாடி ஓடுவானா? இல்லை அவரை வீட்டில் பாருங்கன்னு சொல்ல வைப்பானா? ஆனால் இவன் ஓடுறான். ஓடுறது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு மரத்து மேலே ஏறுறான். யாரா இது மரத்து மேலே ஏறுறது அப்படின்னு கேட்டால், யார்? நல்ல போஸ்ட்டில் இருக்கிறவன் ஏறுறான், நல்ல பண வசதியில் இருக்கிறவன் ஏறுறான். சரி, அவனை ஓட வச்சது எது? ஓட வச்சது? ஒரு ஆசை ஓட வைக்குது. சரி, அவனை மரத்து மேலே ஏற வச்சது எது? அதே ஆசை தான். சரிங்களா? சரி, அப்போ அவனை ஓட வச்சதும் அதே ஆசை, அவனை மரத்து மேலே ஏறி வச்சதும் அதே ஆசை தான். சரி, அவன் போய் யாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு தேடுறான்? இயேசுவை. சரி, அவர் பெரிய ஆளா? இயேசுட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு? ஒன்றும் இல்லை. தலை சாய்க்க இடம் இருக்கா? கிடையாது. வாடகை வீடு இருக்கா? எதுவும் இல்லை. வாடகை வீடு கிடையாதா அவருக்கு? கிடையாது. அப்படிப்பட்டவரை இந்த பணம் பெருத்தவன் போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? உன்கிட்ட பாருங்க, 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயத்துக்காக தான் உலகமே ஓடுது. நல்ல வேலை, நல்ல ஹை போஸ்ட் வேணும், நல்ல பணம் வேணும். இது 2மே அச்சீவ் பண்ணிட்டான். இது 2மே அச்சீவ் பண்ணிட்டான். நல்ல போஸ்ட்டுக்கும் போயிட்டான், நல்ல பணமும் சம்பாதிச்சிட்டான். இப்போ இதையும் தாண்டி அவனுக்கு ஒரு ஆசை வருது. அவன் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அவர் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் ஒரு ஊழியக்காரர், அவ்வளோதான். அவர் அவர்கிட்ட பணம்லாம் ஒன்றும் கிடையாது. யாராவது சாப்பாடு போடணும், யாராவது மற்ற உதவி செய்யணும், அதை நம்பி தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறார். அவர் பிதாவை நம்பி வாழ்கிறார். இப்போ இவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஆசை. அப்போ இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. அந்த ஆசை தான் இவனை ஓட வச்சது. அந்த ஆசை தான் இவனை மரத்து மேலே ஏற வச்சிச்சு. இப்போ ஏற வச்ச விஷயம் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செஞ்சான்னு சொல்ல போகிறான். நிலை 3. நிலை 3 ஸ்டேஜ் 3. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க இதை மாறுறீங்க? இப்போ இது 2ம் ஒரு ஸ்டெப்பு கிடையாது இல்லையா? இங்கே பணம் சேர்க்குற நிலைமை, நல்ல அடுத்த போஸ்ட்டுக்கு போகிற நிலைமை, இது இப்போ இவனுக்குள்ளே ஒரு ஆசை வந்துருச்சு, இயேசுவை பார்க்கணுன்னு ஆசை. ஸோ அதை நம்ம தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இதெல்லாம் ஆசை என்ன? இப்போ
இப்போ அடுத்த ஸ்டெப்பு 3வது ஏன் நம்ம அதை தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். வசனம் 6. அவன் சீக்கிரமாய் இறங்கி வசனம் 5 வாசிச்சிருங்களேன். லூக்கா 19:5-7. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவனை பார்க்குறாரு. நீ சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சீக்கிரவான்னு சொன்னோடனே அவனும் என்ன பண்ணுறான், இறங்கிட்டு சந்தோஷமாக அவரை அழைத்து கொண்டு போனான். சரி, இப்போ அவன் சந்தோஷமாக அவன் அழைச்சிக்கிட்டு போகிறானே, அது வீட்டுக்காக மட்டும்தான் அழைச்சிட்டு போகிறானா, இல்லை வாழ்க்கையிலேயே அழைக்க ஆரம்பிச்சிட்டானா? அவன் கையை பிடிச்சிட்டு வாங்க சார், வீட்டுக்கு போகலாம் சார் அப்படின்னு சொல்லி போகிறானே, அது வீடு வரைக்கும் தான் அவர் வரப்போகிறாரா, இல்லை வாழ்க்கைக்கே அவன் சூஸ் பண்ணிட்டானா? இதுதான் நம்ம கேள்வி. அழைச்சிக்கிட்டு எங்கே போனான்? வீட்டுக்கு போனானா, வாழ்க்கையில் போக ஆரம்பிச்சிட்டானா? வாழ்க்கைக்கே புதிய வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். அதுதான் விஷயமே. 3வது ஸ்டேஜ் என்ன, ஆண்டவர் வாப்பா, சீக்கிரமா வாப்பா, நான் வீட்டுக்கு போகணுப்பா வா அப்படின்னு சொல்லும்போது அவன் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இப்போ அவன் வாழ்க்கைக்காக அவரை தெரிந்து கொண்டு விட்டான் அப்படின்றதுக்கு இன்னொரு ஆதாரம் தான் வசனம் 7 பாருங்க. வசனம் 7. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, ஒரு நிமிஷம் வாசிருங்க. வசனம் 9 வாசிருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஓகே, இப்போ இவங்க எல்லாம் வழிபயணமா வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது அங்கதான் பிரச்சனை வருது. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். என்ன, ஒரு மனுஷன் இப்படி இருந்தான், காசு சேர்க்கறது தான் வேலை, அடுத்தடுத்த பதவியில் போகிறது தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா இதுதான் டெஃபனேஷன், இதுதான் வாழ்க்கையில் லட்சியம்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அவன் வாழ்க்கை இப்படி மாறுது. இயேசுவை அழைத்தவனாக வாழ்க்கை மாறுது. இயேசுவை பார்க்கணும், சும்மா பார்க்கணும்ப்பா, நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை வருது. சரிங்களா? இயேசுவோடு சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும் அவனுக்கு ஒரு சின்ன ஆசை. ஆனால் அது சின்ன ஆசை கிடையாது, அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது. இயேசுவோட ஒரு செல்ஃபி எடுக்கணுன்ற ஆசை எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு? இல்லை, அப்போ அவன் வாழ்க்கை இயேசுவை பார்க்கணும், இயேசுவை கூப்பிட்டுட்டு போகிறான். இயேசுவை கூப்பிட்டுட்டு போகும்போது பிரச்சனை வருது. இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. என்ன, அப்போ அந்த முறுமுறுக்கு, அப்போ ஒரு மனுஷன் ஒரு மாற்றத்துக்குள்ளே வரும்போது உலகம் சும்மா இருக்காது, எதையாவது கரிச்சு கொட்டிட்டு பேசிட்டு தான் இருக்கும். அந்த உண்மையை, அந்த பாடத்தை நம்ம கற்றுக்குறோம். நீங்கள் திரும்பவும் வேதம் வாசிக்கணும், திரும்பவும் ஜெபம் பண்ணணும், திரும்பவும் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் வைக்கணும், திரும்பவும் நம்ம ஒப்புரவாகணும். இதெல்லாம் ஸ்டெப் எடுக்கும்போது உங்களை குறித்து முறுமுறுக்கிற கூட்டம் ஒன்று சாகும் வரை இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்போ அப்படியெல்லாம் அப்படி முறுமுறுக்கும் போது அதெல்லாம் இவன் காதில் போச்சா? எப்படி சொல்கிறீங்க? போகல. கரெக்டாக சொல்லிட்டீங்க. எப்படி போகலன்னு சொல்கிறீங்க? இவர் பாவியான மனுஷன்ட்ட போகிறாரே அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் முறுமுறுக்கும்போது அதெல்லாம் காதில் போகவே இல்லை. உண்மை, காதில் போகலை. எப்படி சொல்கிறீங்க? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நான் யார்கிட்டையாவது தப்பாக வாங்கியிருந்தேன்னு சொன்னால் அதை நான் என்ன பண்ணுறேன், நாளத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன். நான் யார்கிட்ட என்ன வாங்கினேனே தெரில, கணக்கே இல்லை, என்ன செஞ்சேன்னு தெரில, ஆனால் தப்பு செஞ்சுக்கிறேன்னு மட்டும் தெரியுது. நான் யார்கிட்டையாவது வாங்கியிருக்கிறேன்னு சொன்னால் அதை நான் 4 மடங்கு நான் செலுத்திடுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். அப்போ இவன் காதில் போச்சா? காதில் போச்சா? ஐயோ இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி காதில் போச்சா? எதுவுமே காதில் போகலை. ஸோ அப்போ அதெல்லாம் காதில் போகாமல் அதை நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன். இப்போ இவன் இப்படி இருந்தவன், இப்படி தேடினவன், இப்போ இயேசுவை அழைத்து கொண்டு போனான். இவன் மாற்றம் பெற்றவன் தான்.
அந்த மாற்றத்தை அவன் வந்து யார் யார்ட்டெல்லாம் வாங்கினானோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டானா? திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னானா? ஆமாம், ஓகே, அது எழுதிக்கலாம் நம்ம. திரும்ப கொடுத்தான். அநியாயமாக எதெல்லாம் வாங்கினானோ அதெல்லாம் என்ன பண்ணான்னு சொன்னால் திரும்ப அவன் கொடுத்தான். சரிங்களா? சரி, ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம் நம்ம. ரொம்ப முக்கியமான வரோம். ஆக சகையினுடைய 3 நிலைகளை நம்ம பார்க்குறோம். முதல் நிலை, அவன் ஒரு ஆயக்காரன் தலைவனாக இருக்கிறான். பண ஆசை உள்ளவனாக, பணம் சேர்க்கணுன்ற ஆசை உள்ளவனாக, நல்ல பெருத்த பணம் சம்பாதிச்சவனாக அவன் இருக்கிறான். இப்போ அவனுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஆசை வருது, இயேசுவை பார்க்கணும். ஸோ இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஓடுனா, மரத்தில் ஏறினான். இப்போ அடுத்தது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை அழைத்து கொண்டு போனான். அநியாயமாக சம்பாதிச்சதெல்லாம் என்ன பண்ணான்? திரும்ப கொடுத்துட்டான். சரி, இப்போ பைபிள் வசனம் சொல்லுது, வசனம் 9 நான் வாசிக்கிறேன், நீங்கள் என்னோடய கேள்விக்கு பதில் சொல்வீங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ ரட்சிப்புக்குள் வராத நபர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? சகேயு. இப்போ கேள்வி, ரட்சிப்பு சகேயுவுக்கு எந்த நிலையில் வந்தது? அவன் பணத்தின் மேலே ஆசை உள்ளவனாக பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறானே, பைபிள் படிக்காமல், ஜெபம் பண்ணாமல், சர்ச்சுக்கு போகாமல், என்ன அதெல்லாம் பார்க்காம பணம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கிறானே, அப்போவே அவன் ரட்சிக்கப்பட்டவனா இல்லை? அல்லது அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, என்ன இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, இப்போ ரட்சிப்புக்குள்ளே வந்தானா? அல்லது ஸ்டேஜ் 3 இப்போ ரட்சிப்புக்குள்ளே வந்தானா? எப்போ ரட்சிப்புக்குள்ளே வரான்? எது சொன்னாலும் பைபிள் படி நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் யோசிக்க வேண்டாம். அங்கேயே தான் இருக்குது விஷயம். அவன் ரட்சிப்புக்குள்ளே எப்போ வந்தான்? கண்டிப்பாக ஸ்டேஜ் 1 கிடையாது. சரிங்களா? இப்போ கன்ஃபியூஷனே நமக்கு ஸ்டேஜ் 2வா ஸ்டேஜ் 3யா? அவனுக்குள்ள ஆசை இருக்கும்போதே அவன் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டானா? இல்லை, அவன் கொடுக்க வேண்டிய பாக்கியெல்லாம் கொடுத்து ஒப்படைக்கும் போது ரட்சிப்புக்குள்ளே வந்தானா? ஸ்டேஜ் 3. ஏன்னா ஸ்டேஜ் 2 வரும்போதே ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு இயேசு சொன்னாரா? சொல்லவில்லை. ஸ்டேஜ் 3 வரும்போது என்னைக்கு அவன் கொடுக்க வேண்டிய கடனெல்லாம் பாக்கி கொடுத்தானோ அன்னைக்கு தான் ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்றார். ஸோ அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், நம்ம ரட்சிப்பு இங்கே விஷயம், இவன் எப்பொழுது ஒப்படைத்தானோ அப்பொழுது ரட்சிப்பு வருது. அப்போ இங்கே கொஞ்சம் நம்ம உரசி பார்த்துக்கணும். வசனத்தில் நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோமா? நம்ம ஒருவேளை இவன் மாதிரிலாம் கிடையாது நம்ம, ஆனால் எங்கேயாவது மைன்யூட்டாக கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுக்காமல் வச்சுருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா, ஆண்டவரே நான் ஏதாவது கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குதா? நம்ம கேட்டிருக்கிறோமா? பணம் பணம் மட்டும் கிடையாது, மற்ற ஏதாவது நான் சரி செய்ய வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்குதா? அப்போ பாருங்கள், இங்கே மாற்றம் பெற்றவர் போய் அவர் தான் வாழ்க்கையை சீரமைக்கிறார். மாற்றம் பெற்றவர் போய் தான் வாழ்க்கையை சீரமைக்கிறார். அவர் வாழ்க்கையில் அவர் ஒப்படைக்கிறார். ரட்சிப்பு எங்கேருந்து துவங்குகிறது? ஒப்படைப்பிலிருந்து தான் ரட்சிப்பு தொடங்குது. சரிங்களா? ஒப்படைப்பிலிருந்து தான் ரட்சிப்பு தொடங்குது அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை நம்ம இங்கே கற்றுக்கிறோம் நம்ம. சரிங்களா? அப்போ இப்படி ஒப்படைப்பதற்கு எப்படி சாத்தியமாச்சு? புரியுதா? இப்படி ஒப்படைப்பதற்கு எப்படி சாத்தியமாச்சு? இப்படி இருந்த மனுஷன், பணம், பதவி, உலகம் அப்படின்னு இருந்த மனுஷன், எனக்கு சொத்தே வேணாம்டா, யார் யாரெல்லாம் வந்து கேட்குறீங்களோ வந்து கேளுங்க, நான் எழுதி நாளை தனியாக கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நாளைக்கு பிச்சைக்காரனாக போனாலும் பரவாயில்ல, நான் எழுதி கொடுத்துட்றேன், எனக்கு இயேசு தான் முக்கியம், இவர் இருந்தால் போதும் பக்கத்தில் அப்படின்ற நிலைக்குள்ளே இப்படி எப்படி வந்தான் அவன்? ஆன்சர் எங்கே தெரியுமா இருக்குது? வாங்க, லூக்கா 19 தான், வசனம் 5 வாசிங்க. லூக்கா 19 வசனம் 5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது.
அவன் ஓடுறான், அவன் மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவனுக்கு என்ன விஷயம் புரியுதுன்னா, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து, இங்கே தான் ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கிறான் அப்படின்ற விஷயம் அவர் தெரியுமோ? அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். கரெக்டாக மேலே பார்த்தார். மேலே பார்த்தது மட்டும் இல்லை, பார்த்துட்டு அடுத்து என்ன சொன்னார்? பார்க்காம சொல்லுங்க. அப்படியா சொன்னார்? பார்த்துட்டு சீக்கிரமான்னு சொன்னாரா? பேரை சொல்லி கூப்பிட்டார். சகேயுவேனார். அப்படியே பக்குந்து அவனுக்கு. அப்படியே வந்து நிற்கும் போதே இன்னும் கொஞ்சம் மறைஞ்சிக்கிறான். இப்போ பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு சகேயுவேன்னு கூப்பிடும்போது அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு இமோஷன்ஸ். என்ன வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, அவனை எல்லாரும் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுதான் விஷயம். இப்போ ஆனால் அவன் பாவம் தான் செய்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, இயேசுவை பார்க்கணும். இதை உலகம் பார்க்கல, இயேசு பார்த்தார். அவன் கிட்ட போய், வா சகைவே வா, நான் உன் வீட்டுக்கு வரணும். அந்த மரத்துக்கிட்ட நிற்கிறது பெரிய விஷயம், அண்ணாந்து பார்க்கறது பெரிய விஷயம். பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறார். இப்போ தான் அவன் சந்தோஷமாய் வந்து ஏற்றுக்கொண்டு போனான். அப்போ யார் இவர் என் மேலே இவ்வளோ அன்பு காட்டுறாரு? ஊர் உலகமெல்லாம் என்னை பாவி, என்னை திருட, என்னை வந்து இப்படி கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவர் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறார்? நான் எதுக்கு அவருக்கு? என்னால் என்ன புண்ணியம் இருக்குது அப்படின்றத அவன் உணர்ந்தான். அதனுடைய விளைவு தான் இவன் ஒப்படைத்தான். ஆண்டவர் அவனை நேசித்தது போல நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ரொம்ப படுமோசமாக உலகத்தினுடைய இன்பங்களில் அப்படியே ஊறி கிடக்கிற ஒவ்வொருத்தனையும் கிட்ட தான் நிற்கிறார் ஆண்டவர். நின்று நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன் வீட்டுக்கு வரணும்ப்பா அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். அந்த அன்பு புரியுமானால் சகேயு வாழ்க்கையில் காணப்பட்ட அதே மாற்றம் சாத்தியமே. அப்போ ஆண்டவர் ஒருத்தரையும் விடலை, எல்லாம் பைபிள் சொல்லுது. வாசிப்போமா? லூக்கா 19:10 வாசிங்க. 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சகேயு போய் தேடல, மனுஷகுமாரன் தேடிட்டு இருக்கிறார். அந்த கிட்ட போனார், அந்த பக்கமா போனார், அவனை பார்த்தார். சரிங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒவ்வொரு பாவியையும் ஆண்டவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த உண்மை புரியுமானால், நீ அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிற, அது உன்னை விட அவருக்கு தான் பாதிப்பு அதிகம். அந்த விஷயம் புரியுமானால், அந்த அன்பு புரியுமானால் இது சாத்தியமே. அந்த பாவத்தை உடனடியாக அப்படியே கொடுக்குறான் பாருங்க. அது எப்படி சாத்தியம்? அன்பை புரிந்து கொண்டான், அவன் கொடுத்தான். அன்பை புரியாத போது கொடுக்க முடியாது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து லூக்கா 18 பார்க்குறோம். நம்ம லூக்கா 18 ஒரு காரியம் சொல்கிறாங்க. லூக்கா 18, யார் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும்? ஐஸ்வர்யவான் பிரவேசிக்க முடியுமா அப்படின்னா, தேவனால் எல்லாம் கூடும் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆண்டவர் வந்து எப்படி அதிசயமாக ஐஸ்வர்யவான் கூட வர முடியும்? அன்பை புரிந்து கொண்ட எந்த ஐஸ்வர்யவானும் பரலோகத்துக்கு வர முடியும். சரிங்களா? அன்பான நேயர்களே, உங்களுக்கு இது புரியுதா? ஆண்டவர் நம்மையும் மாற்ற முடியும். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, சகையை மாற்றின தெய்வம் எங்களையும் மாற்ற வேண்டும் என்று தயவாய் வேண்டுகிறோம். அன்பையும் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தை நாங்கள் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி. மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து பாடங்கள் இருக்கிறது. அடுத்த பாடத்தை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.